ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது வந்து செண்பக செடி. காலப்பனாயம்பட்டியில் வாங்கிட்டு வந்தேன். செண்பக பூ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே ஒரு மரம் வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற செண்பக மரம். பூ வந்து இப்போ எதுவும் பூக்கலை. பூ நிறையா பூக்கும் இது. ஆனால் ஒரு இடைஞ்சலான இடத்துல இருக்குது. பக்கத்துலேயே மாமரம் ஒன்று முளைச்சிருக்கு. இது மாம்பழம் சாப்பிட்டு அந்த போட்ட கொட்டையிலேருந்து அது தானாக முளைச்சிது. நாங்கள் கொண்டுகிட்டு வந்து வச்சதில்லை. இது இமாம் பசந்த் அந்த வகை மாம்பழம். இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அப்படியே வளைச்சி விட்டு அந்த பக்கம் கொண்டுகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வளர விட்டுட்டோம். அதனால் இந்த செண்பக மரத்துக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலான இடத்துல இருக்குது. மாமரம் ஒரு 4 வருஷத்து மரம். அது இன்னும் பெரிய மரமாகவும் அது கொஞ்சம் வழி பண்ணி விடணும். அந்த சமயத்தில் இந்த செண்பக மரம் இது என்ன நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. புதுசாக ஒரு செண்பக செடி வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக தான் இந்த செண்பக செடி வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, பூ இது வந்து பூ பூத்து நேற்றே பூத்துருச்சு. நல்லா பூத்து வாசனையாக நல்லா இருந்துச்சு. மொக்கு இருக்குது. இது ஒட்டு செடி இது. அதனால் பூ உடனே நிறைய வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த செடி 300 ரூபாய்க்கு வாங்கினேன். பக்கத்தில் இது இருக்கிறது வந்து இது மனோரஞ்சிதம் செடி. மனோரஞ்சிதம் பூ வந்து அந்த வாசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக சரின்ட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தேன். இது 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். மழை காலம் ஆரம்பிச்சிச்சுனாவே நமக்கு இதே தான் வேலை. மரம் வாங்கிட்டு வர்றது, எங்கே பார்த்தாலும் இதை வாங்கி வைக்கலாமா அதை வாங்கி வைக்கலாமான்னு தோணிகிட்டு இருக்கோம். ஓகே, பாய்.